Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. இன்னைக்கு நம்ம வரகரிசி நோம்பு கஞ்சி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி 250 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி அரை கைப்பிடி, லவங்கப்பட்டை 2, கிராம்பு 5 பீஸ், தேவையான உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. முதல்ல வந்து வரகரிசியை எடுத்து கழுவி ஊற வச்சுக்குவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு தீயை ஊட்டி தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு வதக்குவோம். நல்லா வதங்கிய பிறகு போட்டு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு அதில் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வதக்குனீங்கன்னாக்கா நல்லா வதங்கி எடுக்கும். நல்லா வதக்கி எடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாதாங்க நல்லா இருக்கும். வதங்கிய பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய வாசனை வந்து போற அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பச்சை மிளகாவும் போட்டு அது கூடவே கொத்தமல்லி புதினாவையும் போட்டு வதக்குங்க. இந்த கலவையெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மீண்டும் வந்து வதக்கி எடுங்க. வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி முதல்ல பாருங்க. தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. ஏன்னா இந்த வரகரிசி போட்டாச்சுனாக்கா அது தண்ணியெல்லாம் வத்தி போயிடும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றிக்குங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்க வைங்க. இந்த கலவை நல்லா கொதிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா இந்த வரகரிசியை, அந்த வரகரிசியை அதுல போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சீங்கன்னாக்கா போதுங்க. இந்த வரகரிசி கஞ்சி ரெடி ஆயிடும். கொதித்து வரும்போது நீங்க வந்து அதோடைய உப்புடைய அளவையும் நீங்க பாத்துக்கலாம், செக் பண்ணிக்கங்க. தேவையானாக்கா உப்பு கொஞ்சம் நீங்க போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டாச்சனால போதுங்க. என்ன ஒரு 5 to 10 நிமிஷம் நீங்க நல்லா கொதிக்க வச்சனாலே இந்த வரகரிசி கஞ்சி நல்லா வெந்துடும். அங்க எப்படி சூப்பரா வந்துருக்குன்னு. அவ்வளவுதாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான இந்த நோம்பு கஞ்சியை வந்து வீட்லயே நம்ம செஞ்சுக்கலாம். சக்கரை நோயாளிக்கு ரொம்ப சிறந்த உணவாக இருக்குங்க. இந்த ரமலானுக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்